ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பேய் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா முழுக்க அமானுஷமா இருக்கும். இந்த படத்தோட கதையும் ரொம்பவே வித்தியாசமா 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வம்சமே சாகாவர அடைய என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத ஆரர் கலந்து போர்க்காலகட்டத்தில் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன படத்தை தான் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன டேல்ஸ் ஆஃப் பிளாக் மேனர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் பேய் படத்தை தான் பார்க்க போறோம். நாம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வயசான ஆளு பிளாக் மேனரை பத்தி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட்ரி எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கீப்பர். அவர் யாரு, ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கறத போக பார்க்கலாம். இப்போ படம் 1309 வருஷத்துல ஆரம்பிக்குது. இது பிளாக் பரம்பரையை பத்தின கதை. அப்படியே கட் பண்ணா ஒரு போர்க்களத்துல காக்காவெல்லாம் பறக்க நம்ம ஹீரோ மண்ணை எடுத்து கையில தேய்ச்சிக்கிட்டு நிக்கிறான். அவனோட பேர் அலிஸ்டர் பிளாக் தான். சின்ன வயசா இருக்கிறப்ப அவனோட அப்பா தான் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணை மரங்களுக்கு இடையில பார்த்ததாவும் அவளோட பேரு டெத்துன்னு சொன்னாரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோட அப்பா கிட்ட ஒரு நாள் உங்க 2 பசங்களுக்கு இடையில போர் வரும்னு சொன்னதாவும், நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வேற ஒருத்தனோட போர் செய்வாங்க அப்படின்னு சொன்னதா சொன்னாரு. போர்ல யார் நிறைய பேரை கொல்றானோ அவன் தான் வின்னர். அவனுக்கு அவ இதயத்தை பரிசா தரப்போறதாவும் சொன்னாரு. அவரும் ராஜாவா ஆனதுல இருந்தே காத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு போரும் வரல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நாள் வந்துச்சு. அப்ப நான் தான் சிம்மாசனத்துல இருந்தேன். நாங்க எல்லாரும் டேங்கல்வுட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அங்க அவங்களோட போர் செஞ்சதா நம்ம ஹீரோவும் சொல்றான். அதோட விசுவல் சீன் நீங்க இப்ப பார்க்கலாம். நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டு அவங்க ராஜாவை கொன்னு போர்ல ஜெயிச்சு பிளாக்கோட எல்லையை இன்னும் அதிகமாக்கணும். அதுக்கப்புறம் பிளாக்கோட பரம்பரையில முதல் முறையா ஒரு சாவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வெறும் கட்டுக்கதையா தான் இருந்தான். ஆனா அவனோட பேத்தி ஐவி பிளாக் இந்த கதை எல்லாமே உண்மையா அப்படிங்கறத தேடி பாக்குறதுல ரொம்பவே ஆர்வமா இருந்தா. இப்ப கதை 1735 நடக்குது. ஒரு காட்டுக்குள்ள அவ இப்ப நடந்து வந்து அவளுக்கு சாக விருப்பம் இல்ல. அதனால பிளாக் மேல பின்னாடி இருக்கிற அந்த மலையில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க வந்திருக்கா. இப்ப ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு டேங்கல்வுட் இடத்தோட சூனியக்காரிய பாக்குறா. அந்த சூனியக்காரி தாங்கிட்ட மரணத்துக்கு தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதா நம்ம ஹீரோட பேத்தி சொல்றா. சூனியக்காரியும் தான் கையை அறுத்துக்கிட்டு சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த சூனியக்காரி ஐவி கிட்ட மரணத்தை பத்தின ரகசியத்தை நல்லா கேளு, அது நம்ம உலகத்துக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு மூடுபனியை உருவாக்கணும் சொல்ல ஐவியும் கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கட் பண்ணா இடம் முழுக்க பனியோட அந்த விசுவல்ஸ காட்டுறாங்க. அப்படி கட் பண்ணா ஐவி மரணத்தோட கோட்டைக்குள்ள போறா. அங்க ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு அவளை வரவேற்க. அவனோட பேரு டெத்து. அவன் ஐவி கிட்ட நீ இவ்வளவு சீக்கிரம் சாக வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு ஐவியும் நான் அதுக்காக வரல, நான் உங்ககிட்ட எனக்காக என் பிரதரோட உயிரை எடுத்துக்க சொல்லி பேச வந்திருக்கேன் அப்படி சொல்ல, அதுக்கு டெத்தும் இங்க இருக்கிற மரணத்தோட 7 புக்குல ஒரே ஒரு புக்குல தான் மனுஷங்க யாருக்குமே தெரியாத அந்த ரகசியம் இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுறான். ஐவியும் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப ஐவி அந்த புக்குல போட்டிருக்க மாதிரி ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிக்கிறா. மொத்தமா 3 இருக்கு. ஒவ்வொருத்தரையா கொல்ல அப்படியே சீனும் கட்டாகி இப்ப 1890 தன்னோட அம்மா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற மிச்ச உயிர்களை பத்தியும் மரணத்தை பத்தியும் சொல்லுவாங்க அப்படி சொல்றா. அதுக்கேத்த மாதிரி பயங்கரமான விஷுவல்ஸ காட்டுறாங்க. ஒரு வயசான ஆளு 4 பேரை வச்சு ஒரு பொண்ணோட உடம்ப தூக்கிக்கிட்டு டேங்கல்வுட்டுக்குள்ள வந்திருக்க. சாகவே விருப்பம் இல்லாத ஐவியோட உயிரை யாரோட உயிருக்காக அவங்க விலை பேசினாங்கன்னோ, அவங்க தன்னோட உயிருக்கு பதிலா யார கொன்னாங்கன்னு ஐவிக்கே தெரியல. இப்ப அவங்க எல்லாருமே அவரோட உடம்ப கீழே வச்சு சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா அந்த சூனியக்காரங்க ஒரு ஆட்டு மண்டையோட்ட பூஜை பண்ணி ஐவியை படுக்க வச்சு சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு மாதிரி உடம்புல கூச ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் நெளிய அப்படி சீனும் கட் ஆகுது. இப்ப ஐவி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அவளுக்கு பக்கத்துல யாருமே இல்ல. அவளுக்கு டெத் அங்கேதான் இருக்கான்னு ஃபீல் பண்ணி பயந்து நடுங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்ப டெத்தும் அவகிட்ட பிளாக் மேனர் உன்னோட உயிருக்காக இன்னொரு உயிரை தியாகம் பண்ணிட்டாங்க, உனக்கு நீ சாவே கிடையாது அப்படி சொல்றான். இப்ப ஐவி வெளியில வந்து பயங்கரமா கத்தி காட்டுக்குள்ள சுத்தி முத்தி டெத்த தேடிக்கிட்டு இருக்கா. இப்ப ஐவி சாவே இல்லாம வாழ்றதுக்கு மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எப்பவுமே சாக ட்ரை பண்ணவே கூடாது. 2வது பேரலைஸ் ஆகக்கூடாது. அப்படி இருந்தா உயிரோடைய புதைச்சிருவாங்க அப்படி சொல்ல, 3வது வயசாகிறது கம்மியாகும் அப்படி சொல்லி அவ இந்த உலகம் எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கறத பாத்துக்கிட்டே இருக்கா. அதாவது காலங்கள் ஓடுது, அவளுக்கு வயசு ஆகவே இல்ல. இப்ப கீப்பரும் பிளாக் மேனர் என்னைக்குமே பிளாக் குடும்பத்திலே இருந்தது இல்ல. 2வது உலக போர் வந்தப்ப அவங்கள வலுக்கட்டாயமா அங்கிருந்து தப்பிச்சு ஓட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப 1944 2வது உலக போர் நடந்துகிட்டு இருக்கப்ப அவங்களோட தளபதி விண்டர் இந்த நிறைய மர்மங்களை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லி சிரிக்க, அப்படியே போர்ல நிறைய பேர் அடிபட்டு இறந்து போறதையும் பதிலுக்கு இவங்க அட்டாக் பண்றதையும் பார்க்கலாம். எல்லாமே அமைதியானதும் விண்டர் அந்த கதையில சொன்ன மாதிரி நானும் என் பிரதரும் எங்களுக்காக நிறைய உயிர்களை தியாகம் பண்ணிட்டோம். இப்படி நிறைய பேரை சண்டை போட்டு கடைசியா பிளாக் மேனர் இருக்கிற அந்த இடத்தையுமே கண்டுபிடிச்சோம் அப்படி சொல்ல,
அப்படியே அந்த பாழடைஞ்ச இடிஞ்சு போன கோட்டையை காட்டுறாங்க. இப்ப அதுக்குள்ள எல்லாருமே போயிட்டு ஒளிஞ்சு டெத்துக்காக வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப டெத்தும் விண்டர் கிட்ட, நீ நிறைய பேரை கொண்டு இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உன்னோட தற்காப்புக்காக பண்ணிருக்க, உனக்கு அந்த சாகாவரம் வேணும்னா நீ நிஜமாவே சில உயிர்களை தியாகம் பண்ணணும் அப்படி சொல்ல, அதுக்கு விண்டரும் தன்னோட சோல்ஜர்ஸ்களையே கொண்டுறான். என்னோட பிரதர் கூட நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நம்பல, அவனோட விசுவாசம் எல்லாம் 3ஆம் ரீச் கிட்ட இருந்தது, ஆனா எனக்கு என் மேல மட்டும்தான் விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் விண்டர் இன்னும் நிறைய நாசிஸ், அமெரிக்கன், பிரிட்டிஷ், ரஷ்யன்ஸ்னு பல பேரை கொன்னதா சொல்ல, அவன் கொன்னு குமிச்ச ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிற நிறைய பேரை அப்படி விஷுவலா காட்டுறாங்க. இதையெல்லாம் நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படி சொல்றான். அப்படியே கட் பண்ணா 1945ல 2வது உலக போறப்ப ஃபீமேல் டெத் தன்னோட பிரதரை தேடி பிளாக் மேனருக்குள்ள வர, அப்ப ஒரு சோல்ஜர் வரதை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு அழகான பொண்ணா மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடக்க, அந்த சோல்ஜரும் அவளை பார்த்து நின்னு அவ பின்னாடியே போறான். இப்ப அவங்க 2 பேருமே நல்லா பேசி சிரிச்சு 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் டெத்தும் அந்த சோல்ஜர் தனக்கு எழுதின லெட்டரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு தைரியமான முட்டாளா நிறைய சின்ன பசங்க இறந்து கிடந்த அந்த இடத்துக்கு அணிவகுச்சு போன அந்த சோல்ஜரோட ஆசை நிறைவேறிடுச்சு. அங்கே நிறைய ரத்தமும் எலும்புகளும் கிடந்ததா சொல்ல, ஆனா அவன் லெட்டர்ல அவளை எவ்வளவு மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அதை பார்த்துட்டு அவனுக்கு சாவை பத்தி கொஞ்சம் கூட பயம் இல்ல, ஆனா அவ என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா பயந்திருப்பான் அப்படின்னு டெத்து சொல்றா. அப்படி கட் பண்ணா திரும்ப போர் நடக்குது. அப்ப ஜாக் ஒரு மரத்துல அந்த சோல்ஜரும் அவளும் இறந்து சிலையா நிக்கிறத பத்தி ஷாக் ஆகி, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு அப்படி நடந்து வந்து ஒரு மரத்துக்கிட்ட உட்கார்றான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு லூக்கஸும், நம்ம இருக்கிறது டேங்கிள்வுட், இங்க வந்த எல்லாமே இறந்துதான் போகும் அப்படி சொல்ல, அதை கேட்டு ஜாக்கோ, இல்ல அப்படி சொல்லாத அப்படி சொல்ல, அப்ப ஒரு சோல்ஜர் அவங்க 2 பேருமே வர சொல்ல, அப்ப இவங்க 2 பேருமே போய்கிட்டு இருக்கப்ப எதிரிங்க சுட்டதுல ஒரு சோல்ஜர் இறந்து போயிடுறான். இப்ப 2 பேருமே மறைஞ்சுக்கிட்டு இருக்க ஜாக் மெதுவா ஊர்ந்து போய் துப்பாக்கி எடுத்து எதிரிங்களை சுட்டு நம்ம இங்கேயே சாக போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல, அதுக்கு லூக்கஸும் சிகரெட்டை பிடிச்சுக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு எந்திரிச்சு பின்னாடி வரும் ஜெட்டை சுட்டுட்டு திரும்பி படுத்துக்க, இப்ப அந்த ஜெட்டு ஒரு பாம்பை போட்டு வெடிக்க வைக்க, அதுக்கப்புறம் ஜாக் மெதுவா எந்திரிச்சு நின்று அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு மரத்துக்கிட்ட மறைஞ்சிருந்தவன் ஜாக்க சுட்டு கொன்னுறான். அப்படியே கட் பண்ணா ஃபீமேல் டெத் ஜாக்க மரண உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அங்க வந்த ஜாக்க நிலாவை பார்த்துட்டு ஷாக் ஆகி, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, அவன் நிஜ உலகத்துல பார்த்த அதே விஷயம் தான் அங்கேயே இருக்கும். அப்படி துப்பாக்கி நீட்டி பிடிச்சுக்கிட்டு நடந்து போக, அங்க ஒரு மரத்துக்கு கீழே கிறிஸ்மஸ் செட்டப்ல டெக்கரேட் பண்ணிக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல போய் அங்க ஒட்டி இருக்கிற பொம்மை ட்ரெயினை எடுத்து பார்த்துட்டு திரும்பி நிக்க, பின்னாடி இந்த இடமே வெடிக்க ஆரம்பிக்குது. இப்ப ஃபீமேல் டெத்தை பார்த்துட்டு திரும்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவ சாவும் கனவும் இருக்கிற அந்த இடத்துல இருக்கா அப்படி சொல்றா. அப்படி சீனும் கட் ஆகுது. இப்ப அந்த சோல்ஜரும் அவளும் கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 10 வருஷத்துக்கு அப்புறம் பிளாக் மேனரோட பொருளையும் ரகசியமும் ரொம்ப தூரத்துக்கு பரவி விரிஞ்சு கிடந்துச்சு. அது ஒரு அமானுஷ்யமான கோட்டை அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த பாழடைஞ்ச அமானுஷ்யமான இடத்தை தெரியப்படுத்துறத ஒரு சடங்காவே வச்சிருந்தாங்க. இப்ப 1985ல காட்டுறாங்க. கேட்ன்ற ஒரு பொண்ணு தான் ஃப்ரெண்டோட பிளாக் மேனர் வீட்டுக்குள்ள போறா. அவ என்ன சொல்றான்னா, பிளாக் மேனரோட பொருளையை கேட்டதுல இருந்தே யாருக்கும் இதுக்குள்ள போக தைரியமே இல்ல. அங்க யாரோ ஒரு ஆளோ ஒரு ஆவியோ இருக்கிறதா எல்லாருமே நம்புறாங்க. அவளோட பேர் ஐவி. அவ பல 100 வருஷமா இங்க இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல, இப்ப கேட்ட அவளோட ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு லைட் அடிச்சு தேடிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த காலத்துல யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் அங்க இருக்கு. அப்ப அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி யாரோ போற மாதிரி அவங்களுக்கு தோணவும் அதை பார்த்துட்டு அப்படியே மாடிக்கு போறாங்க. இப்ப அந்த பையன் மாடியில ஒரு கதவு திறந்திருக்கிறத பார்த்துட்டு உள்ள போனா, அங்கிட்டு இன்னொரு வழி கீழே இறங்குது. மெதுவா அந்த வழியில போக, அப்ப ஐவி ஒரு கத்தி எடுத்து அந்த பையனை கொல்றத கேட்டன் திடீர்னு பார்த்துட்டு பயந்து அலறா. அப்ப திடீர்னு ஒரு கை அவளோட வாயை மூட, இப்ப கேட்டும் நிஜத்துல பதிலடிச்சு எழுந்திருச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்புறமா அவளோட கையை நல்லா தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்க. அப்ப கீழே குனிஞ்சதுமே அவளுக்கு பின்னாடி ஐவி நிக்கிறத காட்டுறாங்க. அப்படியே 2000க்கு அப்புறம் காட்டுறாங்க. பிளாக் ஃபேமிலி அவங்களோட நம்பிக்கையில இன்னும் உறுதியா தான் இருந்தாங்க. என்னதான் அவங்க அந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும் அவங்களோட சடங்கு சம்பிரதாயம் அப்புறம் அந்த மரண புத்தகத்தையும் அவங்களுடைய கொண்டு வந்தாங்க அப்படின்னு கீப்பர் சொல்றாரு. இப்ப 2012ல ஒரு பொண்ணு ரத்தத்தால குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவ ரத்தத்துல குளிக்கிறதுனால எனக்கு ரொம்பவே நல்லாதான் இருக்கு, ஏதோ சக்தி வந்த மாதிரி தான் இருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்றா. அவளோட பேரு பிளடி மேரி பிளாக். இப்ப அவ ஒரு கருப்பு துணியை போத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்ப எங்களோட குடும்பத்துல சாவு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான், ஆனா அதுவும் நாங்க தான் சூஸ் பண்ணுவோம், அது எங்க பின்னாடி வராது அப்படி சொல்லி எங்களுக்கு இப்படியே இங்கே இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட அங்கிள் ஆலிவர் எனக்கு எப்படி வேட்டையாடணும் அப்படி சொல்லி கொடுத்திருக்காரு அப்படி சொல்ல, அப்ப அந்த ஆளு ஒரு வீட்டோட கதவை திறந்து உள்ள வர, அப்ப பெட்ல படுத்திருக்கிற ஒரு லேடி யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து மெதுவா கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு பயந்து போய் நிக்கிறா. அப்ப ஆலிவரும் இருட்டுல நின்னுகிட்டு நான் உன்னை பிடிச்சிட்டு போக போறேன் அப்படி சொல்ல, அதை கேட்ட அந்த லேடியும் மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஆள் வரதை பார்த்து பயந்து கண்ணை முடிக்க அப்படி சீனு கட் ஆகுது. இப்ப ஆலிவரும் பிளடி மேரியும் அந்த லேடியோட பாடியை எடுத்துக்கிட்டு டேங்கிள்வுட்டுக்கு வந்து அங்கே அவளை புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிளடி மேரியும் அவளோட அங்கிள் தான்
தாங்கிட்ட நீ எப்பவுமே சாகாம இருக்கணும்னா உன்னோட முகத்தை நீ எப்பவுமே அழகா வச்சிருக்கணும். அதுக்கு பல பேரை கொல்ல வேண்டியதா இருக்கும். இதனால உனக்கு வயசாகிறது ரொம்ப ரொம்ப கம்மியா நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னதா பிளடி மேரி சொல்றா. அதனால அவ வேட்டையாட ஆரம்பிக்கிறா. அவ மோஸ்ட்லி பசங்களை தான் டார்கெட் பண்றதா சொல்றா. அதனால நல்லா அழகா மேக்கப் போட்டு அவங்க கூட ரூமுக்கு போயிட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு அவங்கள கொன்னு அந்த ரத்தத்துல குடிக்கிறா. இப்ப ஆலிவர் கொன்ன அந்த லேடிய காட்டுறாங்க. அவ காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இவளோட கனவுல வந்தது போல. அப்புறமா காபி குடிச்சிட்டு இப்ப ஆபீஸ்க்கு கிளம்ப அப்ப வழியில நின்னு மாத்திரை சாப்பிட அப்ப திடீர்னு கார் அலாரம் அடிக்கிற சத்தம் கிட்டு மிரண்டு போய் சுத்தி முத்தியும் பயத்தோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஆபீஸுக்கு போறா. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வழக்கம் போல சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துட்டு நைட்டு முழுக்க அழுதுகிட்டே தூங்குறா. அப்ப யாரோ கதவை துறக்க ட்ரை பண்ற மாதிரியான சத்தம் கேட்டு கண்ணை முழிச்சு பாக்குறா. இப்ப ஆலிவர் வந்து அவளை கொன்னதை அப்படியே காட்டுறாங்க. திரும்ப அவ பயந்து கண்ணை மூடிக்கிட்டதோட அந்த சீனும் கட் ஆகுது. இப்ப 2025ல கீப்பர் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து திரும்ப எழுத ஆரம்பிக்கிறாரு. அனஸ்தேசியா பிளாக் தான் குடும்பத்தோட பாரம்பரியம் ஒரு விசித்திரமானதை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தெரியாம செத்துக்கிட்டு இருந்தா அப்படி சொல்றாரு. இப்ப அனஸ்தேசியா பிளாக்கும் சாவு பக்கத்துல வர்றப்ப நீ வாழணும்னு ஆசைப்பட்டா உனக்கு பிடிச்சத நீ இழக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு தன்னோட பாட்டி சொன்னதா சொல்றா. அவளோட பாட்டி யாருன்னா டேங்கல்வுட் சூனியக்காரி. நான் சாக போறேன்னு தெரிஞ்சதும் என் பாட்டி சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இந்த மாதிரி விஷயம் தன்னோட பரம்பரையில இருக்கு அப்படிங்கிறத கண்டுக்காம டோரி அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. ஆனா அந்த பையன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்கான். அதை தெரிஞ்சு அனஸ்தேசியாவும் முதல்ல அந்த பொண்ணை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனையுமே சுட்டு கொன்னுறா. இப்ப அவளுக்கு சாவு நெருங்குறப்ப அந்த ஆம்பளை டெத்து அவளுக்கு சாகாவரத்தை கொடுத்துறான். அப்படியே பிரசன்ல காட்டுறாங்க. இப்ப கீப்பரும் ரெக்கார்டை முடிச்சு எடுத்து வைக்க அப்படியே சீன் கட் ஆகுது. ஒரு கீப்பரா பிளாக்கோட வீட்டை கண்காணிக்கிறது என்னோட வேலை. நான் ஒருத்தர் மட்டும் கீப்பர் இல்ல, எனக்கு முன்னாடியே இங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களோட ரகசியம் எல்லாத்தையுமே எங்க டவர்ல மறைச்சு வச்சிருக்கேன் அப்படி சொல்ல அது ஒரு மணி கூண்டாதான் இருக்கும். எப்பவுமே புதுசா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதை கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுப்பேன். இப்ப அந்த டெத் புக் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. நாங்க பிளாக் மேனரையும் அவங்க ஃபேமிலிஸையும் பத்தியும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒருத்தர் கொலை பண்ணா அதை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கும். அதை நான் தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி அதே மாதிரி கொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்க இப்ப டேங்கிள்வுட்ல இருக்கிற கல்லறைக்கு கீழே போய் பாக்குறாரு. அங்க பல வருஷங்களா சேமிச்சு வச்சிருக்கிற பல பேரோட எலும்பு கொடுங்க அங்க இருக்கு. நான் ஒன்னும் பிளாக்கோ விண்டரோ இல்ல, நான் ஒரு அஜர். நாங்க பிளாக் குடும்பத்தை விட்டு வந்து ரொம்ப வருஷமாச்சு. இருந்தாலும் அவங்களோட ரத்தம் எங்களுக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்றாரு. அப்படி கட் பண்ணா உலகப்போர் நடக்கிறப்ப காட்டுறாங்க. அதுல அஜர் இறந்துட்டு தான் ஒரு சோல்ஜர் லெட்டரை கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்த அவரோட ஒய்ஃபும் மனசு உடஞ்சு போய் சர்ச்சில் உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃபாதரும் அவகிட்ட வந்து நம்பிக்கையா இரு அப்படி சொல்ல, ஆனா அவ கொஞ்ச நாள்லயே பிளாக் மேனர்ல அஜர் விட்டு போன அந்த வேலையை கெட்ட சக்தியோட பழக்கத்தை திரும்ப செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்படியே கோட்டை மாதிரி இருக்கிற அந்த வீட்டையும் அதுல இருக்கிற தூசி படிஞ்ச பொருளையும் காட்டுறாங்க. ஆனா எது எப்படியோ அவ அங்க இருக்கிற டெத் புக் எல்லாத்தையுமே படிச்சுட்டு மத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்கு போல தான் உயிரையே தியாகம் பண்ணிட்டா அப்படின்னு கீப்பர் சொல்றாரு. எனக்கும் சாகாவர கிடைக்கும் அப்படிங்கறத நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டனோ அன்னைக்கே நான் திரும்ப பிளாக் மேனருக்குள்ள வந்து கீப்பரா வேலைக்கு சேர்ந்துட்டேன். இந்த பிளாக் மேனரோட கட்டுக்கதைகளை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி சாகாவர வேணும்னு ஆசை இருந்தா பிளாக் மேனருக்கு வாங்க. அதுக்கான பரிசு டெத்து தான். ஆனா அது உங்களோட உயிர் கிடையாது அப்படி சொல்றாரு. அப்படி சீனும் கட் ஆகுது. இப்ப அப்படி ஃபியூச்சர்ல 2093ல காட்டுறாங்க. அங்க போய் பார்த்தா அனபெல்லா பிளாக் இந்த பிளாக் மேனரோட சாபத்தை மொத்தமா முடிக்கிறதுக்காக அதுக்கான சடங்கு பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நிறைய விண்கல் வேகமா வந்து பூமி மேல விழுந்து வெடிச்சு சிதற மாதிரியும் சூரியன் வெடிச்சு சிதற மாதிரியும் காட்டுறாங்க. அப்புறமா அந்த வீடு முழுக்க மண்ணா குட்டி கிடக்குது. அப்படியே போனா அந்த பொண்ணு ஜன்னல் ஓரமா நின்னுகிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாமே அவளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு கனவாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூனியக்காரியும் அப்படியே தண்ணீர போக படமும் இதோட முடியுது. ஆக்சுவலா இந்த படம் அந்த பிளாக் மேனர் அப்படி சொல்லப்படுற அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற அந்த அமானுஷத்தையும் அதாவது அந்த டெத்தையும் அந்த டெத்து பல உயிர்களை காவு வாங்குறதுக்காக எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டுச்சு அப்படிங்கறதையும் அவங்களோட பரம்பரை வெவ்வேறு காலகட்டத்துல எப்படிலாம் மனித உயிர்களை காவு வாங்குச்சு அப்படிங்கறத ஆரம்பத்தில இருந்து ஒவ்வொரு காலகட்டமா காட்டிட்டு வராங்க. அதாவது எதிர்காலத்துல பூமி அழிற அந்த ஸ்டேஜ்ல கூட அந்த பிளாக் மேனருக்குள்ள இருக்கிற அந்த டெத்து அந்த அமானுஷியம் இன்னும் அடங்கல, இன்னும் அந்த கோட்டையை விட்டு போகல அப்படின்னு மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.